Hello students, welcome to Hiva Max 11th Standard Max Chapter 2 Basic Algebra Example 2.17 எப்படி solve பண்றதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். Construct a cubic polynomial function with rational coefficients having zeros at x is equal to 2 by 5 1 plus root 3 such that f of 0 is equal to minus 8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. cubic polynomial வேணும், ஸோ எக்ஸ் க்யூப் வச்சுட்டு வரணும். அதுக்கப்புறம் ரேஷனல் கோஎஃபிஷியன்ஸ் கேட்குறாங்க, ஸோ ஏதாவது ஒரு வேரியபிள் ஏ அப்படி எடுத்துக்கலாம். ஜீரோஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸு ஈக்குவல் டு 2 by 5 1 plus root 3 இன்னொரு ரூட் வேணும், ஏன்னா க்யூபிக்கு 3 ரூட் வேணும். ஸோ 1 plus root 3 தான் 1 minus root 3யும் இதோட ஃபேக்டர் தான் நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் இன்னொரு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் 0 வந்து -8. ஸோ இதை வச்சு தான் நம்ம ஏ கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா, கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். சொல்யூஷனில் given x equal to 2 by 5 1 plus root 3 are the zeros of f of x, then 1 minus root 3 is also a zero of f of x. இப்படி கொடுத்துருந்தாங்கனாலே இப்போ மைனஸ் கொடுத்துருந்தா ப்ளஸ் நம்ம எடுத்துக்கலாம் ஒரு ரூட்டுன்னு. அண்ட் இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க, ரேஷ்னல் கோஎஃபிஷியன்ட்னு. ஸோ லெட் ரேஷ்னல் கோஎஃபிஷியன்ஸ் பி ஏ. நான் ஏ வந்து ரேஷனல் கோஎஃபிஷியன்ட்னு எடுத்துக்கிறேன். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் எப்படி இருக்கும் தெரியுமா, ஏ இன்ட்டு, ஏன்னா கோஎஃபிஷியன்ட் ஃபஸ்ட்டு அது வரணும். எக்ஸ் ஈக்குவல் டு 2 by 5. அப்போ இது எப்படி எழுதலாம், எக்ஸ் மைனஸ் 2 by 5. இந்த ப்ளஸ் இன்சைட் போகும்போது மைனஸ் ஆகிடும். அடுத்தது எக்ஸு மைனஸ் 1 ப்ளஸ் ரூட் 3. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா, கொடுத்துருக்க ஜீரோஸை எக்ஸிலேருந்து மைனஸ் பண்ணிவிட்டு எழுதணும். எக்ஸ் மைனஸ் இன்னொரு ரூட்டும் இருக்குது, என்னது, எக்ஸ் மைனஸ் 1 மைனஸ் ரூட் 3. இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணணும். ஏ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 by 5 அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த ரெண்டு டேர்மில் நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி எழுதுகிறேன். எப்படின்னா எக்ஸ் மைனஸ் 1 ஒன்றா எழுதிட்டு ப்ளஸ் ரூட் 3 தனியாக எழுதுகிறேன். அதே மாதிரி கீழே இருக்கிற டேர்ம் எப்படி மாற்றி எழுதுகிறேன்னா, எக்ஸ் மைனஸ் 1 ஃபஸ்ட்டு நம்ம குரூப் பண்ணிவிட்டு மைனஸ் ரூட் 3ன்னு எழுதிக்கலாம். ஏன் இப்படி எழுதுகிறேன்னா, இது ஏ ப்ளஸ் பி, இது ஏ மைனஸ் பின்ற ஃபார்மேட் வந்துடும், ஈஸியாக இருக்கும் சால்வ் பண்ண, அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் லைனில் ஏ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 by 5 இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி, அப்போது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், பி இடத்துல ரூட் 3. இப்போ நெக்ஸ்ட் லைன் a into x minus 2 by 5 into x minus 1 whole square minus 3. square root cancel. இப்போ நமக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துருந்தாங்க இல்லையா, f of 0 is equal to -8. இந்த கண்டிஷன் இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாம். f of x இருக்கிற இடத்துல -8 that is equal to a into x இருக்கிற இடத்துல என்ன எழுதணும், இப்போ 0 minus 2 by 5 into 0 minus 1 whole square minus 3. அடுத்த லைனில் -8 is equal to a into 0 minus 2 by 5 minus 2 by 5 into 0 minus 1 minus 1 minus 1க்கு ஸ்கொயர் பண்ணும்போது ப்ளஸ் 1. கரெக்டாக, ஸோ -3 ப்ளஸ் 1 ஆன்சர் வந்து -2 கிடைக்குமா, ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட் லைன் வந்து -8 இன்ட்டு கீழே இருக்க 5 மேலே நியூமரேட்டரில் இருக்கிறது -2 இன்ட்டு -2, அப்போ +4 ஆகிடும். அது டினாமினேட்டரில் கொண்டு வந்துடலாம், விச் இஸ் ஈக்குவல் டு 8. 4 1s are 4 2s are. ஸோ -2 இன்ட்டு 5 -10 இஸ் ஈக்குவல் டு ஏ. இப்போ ஏ இடத்துல நான் -10 எழுதணும். நெக்ஸ்ட் லைனில் f of x is equal to a இருக்கிற இடத்துல -10ன்னு எழுதிக்கலாம், ஓகேவா. அடுத்தது x மைனஸ் 2 by 5. அடுத்தது இந்த டேர்ம் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணும், முதல்ல நான் எழுதிக்கிறேன், x minus 1 whole square minus 3. இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு நம்ம சால்வ் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட்டு -10 நான் இன்சைட் மல்டிபிள் பண்ணுறேன். இப்போ -10 இன்ட்டு எக்ஸு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 10 இன்ட்டு 2 by 5. ஏன் இப்படி எழுதுறேன்னா 5 1s are 5 2s are டேரெக்டாக கேன்சல் பண்ணலாம், அதனால தான்.
அடுத்து இந்த பக்கம் வந்து இது a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர். அப்போ a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணோம். a இருக்கிற இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸு 2x இன்ட்டு 1 ஸோ 2x தான் வரும் ப்ளஸ் 1 ஸ்கொயர் 1 நமக்கு ஒரு மைனஸ் 3 இருக்குது. இப்போது மைனஸ் 10x இருக்கும் ப்ளஸ் 2 2s are 4 இருக்குது. இந்த சைடு இருக்காது, எந்த சேஞ்சும் இருக்காது, அப்படியே எழுதிடலாம். ப்ளஸ் 1 மைனஸ் 3 மட்டும் மைனஸ் 2ன்னு மாறிடும். இதுக்கப்புறமா நம்ம 10ஐயும் 4ஐயும் இன்சைட் மல்டிபிள் பண்ணலாம். மைனஸ் 10 x இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் க்யூப் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 10 2s are 20 2 x இருக்கனால எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 10 2s are 20 எக்ஸு. அடுத்தது ப்ளஸ் 4 இன்ட்டு ஸோ எல்லாமே 4ஆல் மல்டிபிள் பண்ணும். 4x ஸ்கொயர் மைனஸ் 4 2s are 8x மைனஸ் 4 2s are 8. நெக்ஸ்ட் லைனில் மைனஸ் 10 இல்லையா, அங்கே மைனஸ் வரணும். மைனஸ் 10 எக்ஸ் க்யூப் வேறு எக்ஸ் ஸ்கொயர் இது ரெண்டும் இருக்குது. அப்போ ப்ளஸ் 24 எக்ஸ் ஸ்கொயர் 20x மைனஸ் 8x அப்போது 12x மைனஸ் 8 மட்டும்தான் இருக்கா, ஸோ மைனஸ் 8. இதுதான் f(x)ஓட வேல்யூ. அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம்மில் இருக்கும். ஸ்டெப்ஸ் எதையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. ஒரு லைன் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் பரவாயில்ல, தப்பு இல்லாமல் நம்ம எழுதணும் இல்லையா. ஸோ அதனால் இதை ஃபாலோ பண்ணிவிடுங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.